அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து எங்கள் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். சந்தோஷமாக நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். இது நமக்காக கர்த்தர் உண்டு பண்ணின நாள். அதை நான் அந்த ஜெபத்திலே சொன்னேன் பாருங்க. நம்ம ஆண்டவர் ரட்சிக்கலைன்னா, நம்ம ஆண்டவரை பற்றி நம்ம அறியலைன்னா, அவருடைய சமூகத்தில் வரக்கூடிய கிருபை அவர் நமக்கு தரலைன்னா, ஆண்டவர் நம்ம தெய்வம் என்று சொல்லக்கூடிய ஒரு கிருபையை பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருந்திருந்தா இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்னவாய் இருக்கும்? ஆண்டவர் சொல்லுகிறார், இது நான் உனக்காக உண்டு பண்ண நாள், நான் உன் குடும்பத்திற்காக உண்டு பண்ண நாள், நான் திருச்சபைக்காய் உண்டு பண்ண நாள், நான் இந்த அகில உலகமும் களிகூர்ந்து மகிழும்படியாய் உண்டு பண்ணின நாள். என்னை ஆராதிக்கிற ஜனங்கள் என்னிலே களிகூர்ந்து மகிழும்படியாய், என்னை தேடுகிற ஜனத்துக்கு ஆசீர்வாதமும் அற்புதமும் நடக்கும்படியாய் நான் உண்டு பண்ண நாள். என்னோடு கூட நீங்கள் களிகூர்ந்து மகிழுங்கள், நாம் மகிழ கடவோம். இது கர்த்தர் உண்டு பண்ண நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். This is the day the Lord has made. Let us rejoice and be glad in it. இந்த மாத வாக்குத்தத்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். The book of Isaiah chapter 12 verse 2. இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பெலனும் என் கீதமும் ஆனவர், அவரே எனக்கு ரட்சிப்பும் ஆனவர். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது, தேவனே என் ரட்சிப்பு, என்னை உண்டாக்கிய தேவனே, என்னை ரட்சித்த ரட்சகரே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தராகிய யெகோவா எனக்கு பெலனாயிருக்கிறார், அவர் எனக்கு கீதமுமாயிருக்கிறார், அவரே எனக்கு வாழ்நாள் முழுவதும் அவருடைய வருகை பரியந்தம் ரட்சிப்பும் ஆனவர். நாம் நம் தேவனிடத்தில் நீரே என் ரட்சிப்பு, அதனால் நான் எதற்குமே பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன், எப்பொழுதும் நம்பிக்கையாய் இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பெலனாய் இருக்கிறார், என் கீதமுமாய் இருக்கிறார், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர் என்று சொல்லி கொண்டிருக்கிறோமா? கர்த்தருடைய ரட்சிப்புக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோமா? நாம் கர்த்தர் ஒரு அதிசயத்தை என் வாழ்க்கையில செய்ய வேண்டும் என்ற நம்பிக்கையோடும் எதிர்பார்ப்போடும் காத்திருக்கிறோமா? கர்த்தர் எனக்கு பெலனாய் இருக்கிறார், எனக்கு சகாயராய் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிறோமா? நான் இன்றைக்கு காலையில் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். வரப்போகிற நாட்கள் கர்த்தர் வித்தியாசமான காரியங்களை செய்ய போகிறார். அகில உலகத்திலும் அநேக காரியங்களை இனி வரப்போகிற 3 மாதங்கள், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், இந்த 3 மாதங்களில் கர்த்தர் அநேக காரியங்களை செய்வார். அதை நாம் காண போகிறோம், கேட்க போகிறோம். இதுவரையிலும் அசையாமல் இருந்ததை எல்லாம் கர்த்தர் அசைய பண்ணுவார். இதுவரையிலும் தடையாக இருந்ததை எல்லாம் தகர்த்து போடுவார், நொறுக்கி போடுவார், நிர்மூலமாக்கி போடுவார். காரணம், வானத்திலும் பூமியிலும் சர்வ வல்லமையும் சர்வ அதிகாரமும் உள்ளவர் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் நம் இரட்சகர், அவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். அவருடைய சித்தம் பரமண்டலத்திலே பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பத்திலும் பரிபூரணமாய் பெர்ஃபெக்டாக செய்யப்படும். எனவே எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் the Lord your God. சோர்ந்து போகாம மன உற்சாகமா இருந்து மகிமையான காரியங்களை, இதுவரையிலும் கண்டிராத பெற்றிராத மேன்மை மகத்துவமான காரியங்களை, வல்லமையான காரியங்களை எதிர்பாருங்கள். வரப்போகிற நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கிறது. அக்டோபர் மாத வாக்குத்தத்த வசனத்தை உங்களுக்கு முன்பாய் வைக்க விரும்புகிறேன். அக்டோபர் மாத வாக்குத்தத்த வசனம் டியூட்ரானமி chapter 4 verse 31. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். உபாகமம் 4:31 நான் முதலில் வாசிக்கிறேன். நாம் ஜெபித்து வாசித்து ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்வோம். உன் தேவனாகிய கர்த்தர்
இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். வசனத்தின் மீது கரத்தை வைத்து விசுவாசத்தோடு நாம் ஜெபிப்போமா? Let us place our hands on the scripture and pray with me. வசனத்தின் மீது கரத்தை வைத்து விசுவாசத்தோடு நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் தந்த இந்த புதிய மாத வாக்குத்தத்த வசனத்திற்காய் நாங்கள் உமக்கு நன்றியை செலுத்துகிறோம். உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார் என்ற வசனத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு இறங்கி எங்களை கைவிடாதபடி, எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாங்கள் அழிந்து விடாதபடி, எல்லா ஆபத்து நாச மோசங்களுக்கும் கர்த்தர் எங்களை விலக்கி வேலி அடைத்து தப்புவித்து பாதுகாத்து அலங்காரமும் ஆசீர்வாதமுமாய் வைத்து காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை நினைத்தருளி எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் நீர் எங்களோடு பேசும், கிரியை செய்யும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் சேர்ந்து இந்த வசனத்தை வாசிப்போமா? உபாகமம் 4:31, டியூட்ரானமி சாப்டர் 4 verse 31. உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். இதிலே 5 காரியங்கள் சொல்லப்பட்டுள்ளது. முதல்ல, உன் தேவனாகிய கர்த்தர், நம்முடைய தேவனாகிய கர்த்தர், நாம் ஆராதிக்கிற தேவன். இரண்டாவது, கர்த்தர் இரக்கமுள்ள தேவன், அவர் நம்மேல் மிகுந்த இரக்கமும் மனது உருக்கமும் உள்ள தேவன். மூன்றாவதாக, அவர் நம்மை கைவிடவே மாட்டாராம். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மை கைவிடவும் மாட்டார். அடுத்த பகுதி தான் முக்கியம், உன்னை அழிக்கவும் மாட்டார். அப்போ அதுல there is ஏதோ சீக்ரெட், சம்திங் பிஹைண்ட் இட். அதுக்கு இல்லைன்னா அதுக்கு உள்ள இருக்குது. உன்னை அழிக்கவும் மாட்டார், இல்லைன்னா உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்றுவார், அதோட முடித்திருக்கலாம். உன்னை அழிக்கவும் மாட்டார் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஸோ எந்த சோதனையிலும் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மை அழிக்கவும் மாட்டார். ஐந்தாவது, நம் பிதாக்களுக்கு அவர் ஆணையிட்டு கொடுத்த அவருடைய உடன்படிக்கையை அவர் மறக்கவும் மாட்டார். ஒவ்வொரு நாளும் வாயில இருக்கட்டு அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில, குடும்பத்துல, தனிப்பட்ட ஜீவியத்துல பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். இந்த வசனம் கிடைத்ததிலிருந்தே ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். கர்த்தாவே, ஆண்டவரை, திருச்சபையை ஆசீர்வதிக்கணும், குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும், கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படணும். ஏன்னா இது ஒரு வல்லமையை கொடுக்கக்கூடிய, விசுவாசத்தை கொடுக்கக்கூடிய, அழிக்கவும் மாட்டாருன்னா ஏதோ ஆபத்துல, ஏதோ பாடுகள்ல, ஏதோ உபத்திரவத்துல இருக்கிறவங்களுக்கு கூட கர்த்தர் நம்பிக்கையை கொடுக்கிற ஒரு வசனம், ஒரு வாக்குத்தத்தமாய் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். எனவே இதை முழு உற்சாகத்தோடு, விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு பற்றி கொள்ளுங்க. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நமக்கு விரோதமாய் பலவிதமான பிரச்சனைகள், நிந்தனைகள், காரணமற்ற பாடுகள், பகைகள், விரோதங்கள், உபத்திரவங்கள் எழும்புவதும் உண்டு. அப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுவதும் உண்டு. ஆனால் இப்படிப்பட்ட கஷ்டத்தின் பாதையிலும், கண்ணீரின் நேரத்திலும், நமக்கு உதவி தேவைப்படுகிற நேரத்திலும், ஒத்தாசை தேவைப்படுகிற நேரத்திலும் நமக்கு ஆதரவாய் இருக்க வேண்டிய அநேகர் நம்மை கைவிடுவார்கள். அனுகூலமாய் இருக்க வேண்டிய அநேகர் நம்மை காணாதவர் போல் இருப்பார்கள். நமக்கு விரோதமாக எழும்புவார்கள், செயல்படுவார்கள். பிகாஸ் நம்ம ஆல்ரெடி வீக்கா இருக்கிறோம். ஸோ சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்னு சொல்லிட்டு they use that
அந்த மாதிரிப்பட்ட ஒரு நேரத்தை, அந்த சமயத்தை, அந்த தருணத்தை உபயோகப்படுத்தி கொண்டு நமக்கு எவ்வளவு தூரம் வேதனையை கொடுக்க முடியுமோ அப்படித்தான் இந்த உலகம் செய்யும். அப்படித்தான் இந்த உலகத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் இருக்கிறது. ஆனால் நாம் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும்போது நாம் தனிமையில் தவித்து நிற்கிற சூழ்நிலைகள் நமக்கு ஏற்படுவதும் உண்டு. இது நிமித்தம் வாழ்க்கை பாதிக்கப்படும், குடும்பம் பாதிக்கப்படும், நம்முடைய ஆசீர்வாதங்கள் பாதிக்கப்படும். தேவன் நமக்கு தந்திருக்கிற ஐஸ்வர்யம், கனம், மகிமை, மேன்மை எல்லாமே பாதிக்கப்படும். நம்முடைய அந்தஸ்து பாதிக்கப்படும், நம்முடைய பெயர், புகழ் எல்லாமே பாதிக்கப்படும். ஆனால் அப்படிப்பட்ட நேரத்திலும் நம்மோடு இருக்கிற கர்த்தரோ அவர் நம்மேல் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் நம்மை கைவிடவும் மாட்டார். அழிந்து போகிற சூழ்நிலையிலும் அவர் நம்மை அழிக்கவே மாட்டார். அவர் நமக்கு சொன்னதை, நம்மை குறித்து சொன்னதை செய்கிறவரை, அதை செய்து முடிக்கிறவரை, நம்மை ஆசீர்வதிக்கிறவரை நம்மை விட்டு விலகவும் மாட்டார், நம்மை கைவிடவும் மாட்டார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தை பாருங்கள், எவ்வளவு அழகாய் ஆண்டவர் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். நான் உன்னை கைவிடவே மாட்டேன், நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன், நான் உன்னுடைய ஆபத்து நேரத்தில் உனக்கு அனுகூலமான துணையாத்தான் இருப்பேனே தவிர உன்னை அழிக்கவே மாட்டேன். எவ்வளவு மனது உருக்கமும் உள்ள ஆண்டவர் பாருங்க. இன்றைக்கு நாம் ஒரு அதிகாரம், நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு வேத பகுதியை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். யோவான் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஜான் சாப்டர் 5, யோவான் 5ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இங்கே அந்த முதல் வசனத்திலே சொல்லப்பட்டுள்ளது, இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது, அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். இதிலே சொல்லப்பட்டுள்ளது, யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. எந்த பண்டிகை என்று சொல்லப்படவில்லை. அது ஒருவேளை பஸ்கா பண்டிகை, பெந்தைகோஸ்தே பண்டிகை அல்லது கூடார பண்டிகையாக இருக்கலாம். யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அந்த பண்டிகையிலே, அப்பொழுது அந்த பண்டிகை நாட்களிலே இயேசு எருசலேமுக்கு போனார். ஏனென்றால் வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளது, வருஷத்தில் 3 தரம் உன் ஆண் மக்கள் எல்லாரும் கர்த்தராகிய ஆண்டவருடைய சந்நிதியிலே வர கடவர்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அந்த பண்டிகையிலே இயேசு எருசலேமுக்கு போனார். அடுத்த வசனம் யோவான் 5:2, எபிரேயு பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. இந்த பெதஸ்தா என்றால் இரக்கத்தின் வீடு, த ஹவுஸ் ஆஃப் மெர்சி ஆர் த ஹவுஸ் ஆஃப் கிரேஸ் என்று அதற்கு அர்த்தம். இந்த பெதஸ்தா குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. தேவாலயத்துக்கு ஆடுகளையும் பிற பலி மிருகங்களையும் கொண்டு வருகிற வாசல் தான் ஆட்டு வாசல். எபிரேயு பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. 3ஆம் வசனம், அடுத்த வசனம், அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்பு உடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். இந்த வசனத்திலே சொல்லப்பட்டுள்ளது, அவைகளிலே, அந்த 5 மண்டபங்களிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்பு உடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் அங்கே படுத்திருப்பார்களா. எதற்காக படுத்திருக்கிறார்களாம்? தண்ணீர் எப்பொழுது கலங்கும், எப்பொழுது சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று காத்து கொண்டிருப்பார்களாம். அடுத்த வசனத்திலே சொல்லப்பட்டுள்ளது, ஏனெனில் சில சமயங்களில் தேவ தூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு
யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான். அதனால அங்கே ஜனங்கள் அநேகர் காத்து கொண்டிருக்கிறார்கள், வருஷமாக காத்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த வசனத்திலே சொல்லப்பட்டுள்ளது, 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று இயேசு அவனிடம் கேட்டார். அவன் 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த மனுஷனாய் அங்கே அவன் படுத்திருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டார். அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி கேட்கிறார், நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். ஏனென்றால் சிலர் எப்படியாவது தண்ணீர் கலக்கப்படும் போது முந்தி இறங்கி சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்ற நம்பிக்கையோடு இருப்பார்கள். அதுதான் அவர்கள் நம்பிக்கை. எப்படியாவது நான் இறங்கி தண்ணீர் கலக்கப்படும் போது நான் இறங்கினால் சுகத்தை பெற்றுக்கொள்வேன் என்று வேறு சிலர் காத்திருந்தும் தங்களுடைய பலவீனத்தை நினைத்து நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருப்பார்கள். இங்கே 38 வருஷ வியாதி கொண்டிருந்து படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி கேட்கிறார், நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். 7ஆம் வசனம், அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறு ஒருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இந்த பகுதியை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் கேட்கிறாரு, நீ 38 வருஷமாய் படுத்த படுக்கையாய் இருக்கிறியே, உனக்கு நீ வெகு காலமாய் வியாதியஸ்தனாய் இருக்கிறாயே, நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அவன் சொல்லுகிறான், அந்த வியாதியஸ்தன் சொல்லுகிறான், ஆண்டவரே, சார், தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவருமே இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறு ஒருவன் முந்தி இறங்கி விடுகிறான் என்றார். அவனுக்கு தன்னிடம் பேசுகிறவர் இயேசு என்று தெரியாது. காரணம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய 30வது வயதிலே ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். 3.5 ஆண்டுகள் இந்த பூமியிலே பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார். இவனோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வருவதற்கு முன்பாகவே, அனுப்பப்படுவதற்கு முன்பாகவே வியாதி கொண்டவனாய் இருக்கிறான். இப்பொழுது அவன் படுத்த படுக்கையாய் இருக்கிறான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். கேட்ட கேள்வி என்ன? நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று. அதற்கு அவன் சொல்லுகிறான், அவன் சொல்லியிருக்கணும், ஆமா, நான் சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். எஸ் அல்லது நோ சொல்லியிருக்கணும். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, சார், தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறு ஒருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றார். கேட்ட கேள்வி, நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அதற்கு அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படுகிறத நான் பார்க்கிறேன். தேவ தூதன் தண்ணீரை கலக்குகிறான். தண்ணீர் கலக்கப்படுகிறது, அதையும் நான் பார்க்கிறேன். நான் பல முறை, எத்தனையோ முறை நான் பிரயாசப்பட்டு முந்தி இறங்கி கொள்ளலாம், சுகத்தை பெற்று கொள்ளலாம் என்று வாஞ்சித்து விரும்பி தண்ணீர் அருகே சென்றேன். நான் போகிறதற்குள்ளே வேறு ஒருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான். அவன் சுகம் பெற்றவனாய் கடந்து செல்லுகிறான். ஆனால் நானோ
எவ்வளவு பரிதாபமான நிலைமை பாருங்க. நானும் நம்பிக்கையற்றவனாய், ஆதரவற்றவனாய், உதவி ஒத்தாசையின்றி பலவீனனாய், என் சரீரத்திலே, என் முதுகிலே, என் கால்களிலே, என் முழு சரீரத்திலும் கூட பலன் இல்லாதவனாய், பலன் இழந்தவனாய் நான் காணப்படுகிறேன். எத்தனையோ முறை நான் பிரயாசப்பட்டேன். என் பிரயாசத்தினால் ஒரு பலனும் இல்லாதவனாய் படுத்த படுக்கையாய் நான் இருக்கிறேன். அதுதான் அந்த வசனத்தை திரும்ப திரும்ப நம்ம வாசித்து பார்க்கணும். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதற்கு உள்ளே. அப்ப அவன் எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்கிறான், எத்தனையோ முறை ட்ரை பண்ணியிருக்கிறான், எவ்வளவோ பிரயாசப்பட்டிருக்கிறான், எவ்வளவோ கஷ்டப்பட்டு எப்படியாகிலும் தண்ணீருக்குள்ள இறங்கி விடலாம் என்று அவன் பிரயாசப்பட்டிருக்கிறான். நான் போகிறதற்குள்ளே வேறு ஒருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான். இப்பொழுதோ நான் பலவீனனாய் படுத்த படுக்கையாய் இருக்கிறேன், கைவிடப்பட்ட நிலைமையிலே இருக்கிறேன். என்ற சரீரம் எல்லாம் பலன் அற்று போய் எனக்கு எழுந்து நிற்கக்கூட நடக்கக்கூட என்னில் ஒன்றும் செய்யாத ஒரு நிலைமைக்குள்ளே நான் தள்ளப்பட்டிருக்கிறேன். ஆண்டவரே, இப்பொழுது எனக்கு வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். எனக்கு உதவி வேணும். யாராவது எனக்கு உதவி செய்ய வேண்டும். நான் எழும்ப வேண்டும், நான் சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், நான் சந்தோஷத்தோடு வீடு செல்ல வேண்டும். ஆனால் எனக்கு உதவி செய்ய, என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. அந்த நம்பிக்கையற்ற நிலைமையை, ஆதரவற்ற நிலைமையை, உதவியற்ற நிலைமையை, கைவிடப்பட்ட நிலைமையை அவன் ஆண்டவரிடம் சொல்லுகிறான். ஆண்டவரே, எனக்கு பலன் இருந்த போது ஓடினேன், பிரயாசப்பட்ட, எப்படியாவது தண்ணீர்ல முதல்ல போய் இறங்கி விட வேண்டும் என்று நினைத்து போனேன். ஆனா அது செயல்படல. அதுக்கு முன்பாக ஜனங்கள் ஓடி வந்தார், அவர்கள் சுகத்தை பெற்று சொல்லுகிறார்கள். இதுதான் வழக்கமாய் நடந்து கொண்டிருக்கிறது அப்படி என்று சொல்லுகிறான். வாக்குத்தத்த வசனம் என்ன சொல்லுகிறது? உபாகமம் 4:31 வாக்குத்தத்த வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால், அவர் உன்மேல் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியினால், அவர் மனது உருக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார். எந்த சூழ்நிலையில் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பாடுகள், உன் பிரச்சனையிலே, உன் பலவீனத்திலே அவர் உன்னை அழிக்க மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். அவர் உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த, அவரே ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். அதுதான் வாக்குத்தத்த வசனங்களை வைத்து ஜெபியுங்கள், அதை உரிமையாக்கி கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறது. பிரியமானவர்களே, மனுஷரிடத்திலிருந்து நமக்கு உதவி கிடைக்கிறதோ, ஒத்தாசை கிடைக்கிறதோ, இல்லை ஆதரவு கிடைக்கிறதோ, அனுகூலம் கிடைக்கிறதோ இல்லையோ, நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும். அது நிச்சயமாய் வரும். அது அவராலே வரும். நம்மை நேசிக்கிற, நம்மை காப்பாற்றுகிற, நம்மை கைவிடாமல் நம்மை ஏங்குகிற, நம்மை ஏந்துகிற, நம்மை தாங்குகிற, நமக்கு ஒத்தாசை செய்கிற கர்த்தரிடத்தில் அந்த உதவி நமக்கு வரும். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மேல் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் நம்மை கைவிடவும் மாட்டார், நம்மை அழிக்கவும் மாட்டார். அவர் நம்மை காப்பாற்றுகிற தேவன். நம் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை அவர் மறக்கவும் மாட்டார். அவர் சொன்னதை செய்கிறவர், வாக்கு பண்ணினதை நிறைவேற்றுகிறவர். அவர் பொய்யுரையாத தேவன். அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனம் மாற மனு புத்திரனும் அல்ல. அவர் எதையெல்லாம் நமக்கு சொன்னாரோ, எதையெல்லாம் நம்மை குறித்து சொல்லி இருக்கிறாரோ அத்தனையும் அவருடைய பரிபூர்ண சித்தத்தின்படி நிறைவேறித்தான் ஆகும். காரணம், கர்த்தர் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமை உள்ளவர். நம்பிக்கையற்ற நிலைமையிலே கர்த்தருடைய வசனம் நமக்கு நம்பிக்கை தரும், ஜீவனை தரும், நம்மை உயிர்ப்பிக்கும், நம்மை பாதுகாக்கும், நம்மை பலப்படுத்தும், நமக்கு பரிபூர்ண சுகத்தை தந்து பாதுகாத்து கொள்ளும். பிதாவின் சித்தம் இல்லாம இயேசு ஒரு தனி மனிதனை தேடி போகவே இல்லை. அதே யோவான் கடைசி பகுதியில் நாம் பார்ப்போம் என்றால் அதில் சொல்லப்பட்டுள்ளது, யோவான் 5:19 கடைசியில, பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி, அதாவது பிதாவின் சித்தம் இன்றி இயேசு வேறு ஒன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் அதனால தான் சொன்னார், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம், என் பிதா எனக்கு சொல்லுகிறதைத்தான் நான் செய்து வருகிறேன், என் பிதா எனக்கு சொல்லாதது எதையுமே நான் செய்யல. தன்னை
பிடித்து தன்னை அடித்து கொண்டு போய் நிறுத்தி அவரை அந்த ராத்திரியெல்லாம் கேள்வி கேட்கிறாங்க. அப்போ பிலாத்து கேட்கிறாரு, உன்னை குற்றவாளியாய் தீர்க்க எனக்கு அதிகாரம் உண்டு அப்படின்னு சொன்ன, பரத்திலேருந்து கொடுக்கப்படலைன்னா என் மேல உனக்கு ஒரு அதிகாரமும் இருக்காது. பாருங்க எவ்வளவு அழகாக அந்த நிலைமையில என் பிதா கொடுத்தாதான் அது நிறைவேறும், என் பிதா சொன்னாதான் அது நிறைவேறும், பிதாவின் சித்தத்தை தான் நான் செய்துட்டு இருக்கிறேன், என்ன நீ ஒண்ணுமே செய்ய முடியாது. நாம அப்படி சொல்ல முடியுமா? அவ்வளவு தைரியமா விசுவாசத்தோட இருக்கிறோமா? நம்ம சொல்லணும், நம்ம தேவனுடைய பிள்ளைகள், என் இயேசு கட்டளையிடாம நீ உன்னால எனக்கு ஒரு தீங்கும் செய்ய முடியாது, என்னை எந்த தீமையும் அணுகாது, என்னை எந்த பலவீனமும் எந்த நாச மோசங்களோ என் எல்லையிலே வர முடியாது, ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது என்று நாம் சொல்லணும். காரணம், நம்மோடு இருக்கிறவர், உலகத்தில் இருப்பவனிலும் நம்மில் இருக்கிறவர், உங்களில் இருக்கிறவர், நம்மில் இருக்கிறவர் பெரியவர், அவர் சர்வ வல்லவர், அவர் சொன்னதை செய்கிறவர், அவர் வாக்கு பண்ணினா அவருடைய வார்த்தையின்படியே நடக்கும், அவர் சொன்னா போதும், அவர் கட்டளை கொடுத்தால் போதும், எல்லாம் அவருடைய கட்டளையின்படியே நிறைவேறும். எனவே விசுவாசத்தோடு இருங்க, நம்பிக்கையோட இருங்க. இங்கே 38 வருஷமாய் வியாதி கொண்டிருந்தவன் ஒவ்வொரு முறையும் தேவ தூதன் வந்து தண்ணீரை கலக்கும் போது தன்னால் இயன்ற மட்டும் போய் குளத்தில் இறங்க பிரயாசப்பட்டிருக்கிறான். சிலர் சொல்லுவதை கேட்டிருக்கிறேன், அவன் 38 வருஷமா படுத்த படுக்கையா இருந்தானா, இவன் கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணா கூட போயிருக்கலாமே. அவனுக்கு பரிதாப நிலைமையை பாருங்க. அவன் சொல்றான், நான் எவ்வளவோ பிரயாசப்பட்டேன், எனக்கு பலன் இருக்கிற வரைக்கும் நான் ஓடி போனேன், எழுந்திருந்தேன், நடந்தேன், ஓடி போனேன், ஆனா இப்பொழுதோ நான் படுத்த படுக்கையா இருக்கிறேன். ஆனால் இப்பொழுதோ சரீர பலவீனத்தினால் படுத்த படுக்கையா இருந்து இவன் என்ன செய்திருப்பான்? இப்ப எனக்கு உதவியே இல்லை, ஒத்தாசையே இல்லை. அவன் ஆண்டவரை அறிந்தவன். அதனால அவன் கேட்கிறான், பிதாவே இப்ப என்னால ஒன்னும் செய்ய முடியல, யாரையாவது நீர் யாரையாகிலும் அனுப்பி எனக்கு உதவி செய்யும் என்று அவரை வேண்டிக் கொண்டிருக்கிறான். அவனுடைய வேண்டுதலின் சத்தத்தை கேட்ட பிதா இந்த ஒரே ஒரு மனுஷனுக்காக தம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசுவை அங்கே அனுப்புகிறார். அவனை இயேசு சுகப்படுத்துகிறார். வேறு யாருக்கும் அங்கே அற்புதம் செய்யவில்லை, செய்ததாக வேதத்தில் சொல்லப்படவும் இல்லை. 38 வருஷ பாடுகள், அதிலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள பிரயாசம், கடைசியில் பிதாவே எனக்கு இரங்கும், எனக்கு உதவி செய்யும், எனக்கு உதவி செய்யும்படி யாரையாகிலும் அனுப்பும். அதைத்தான் இயேசுவிடம் சொல்லுகிறான். இயேசு ஜனங்களுக்காய் பரிதபிக்கிறவர். பிதாவாகிய தேவன் இயேசுவை அனுப்புகிறார். அவன் சொல்லுகிறான், தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. இயேசு அவனை நோக்கி, 8ஆம் வசனம், இயேசு அவனை நோக்கி, நீ எழுந்திரு, நீ இத்தனை ஆண்டுகள் பட்ட பாடுகள் போதும், உன் தனிமை போதும், உன் வேதனை போதும், உன் அங்கலாய்ப்பு போதும், உன்னுடைய ஆதரவற்ற, உதவியற்ற, ஒத்தாசையற்ற இந்த நிலைமையை விட்டு நீ எழுந்திரு, நீ இப்பொழுது எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே 9ஆம் வசனம், உடனே இயேசு சொன்ன உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி, அவன் சொஸ்தமாயிட்டான். இயேசுடைய வாயிலிருந்து வார்த்தை புறப்பட்ட உடனே 38 வருஷமாய் வியாதி கொண்டிருந்து படுத்த படுக்கையா இருந்த அந்த மனுஷன் சொஸ்தமாயிட்டான். அவன் சுகமானான். தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த வசனத்திலே அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. இயேசு ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், இயேசு பார்த்தால் போதும், இயேசு தொட்டால் போதும், அதிசயம் நடக்கும், அற்புதம் நடக்கும். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அழிந்து போகாதபடி பாதுகாப்பார். 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது, அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். அப்ப பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளுக்கு தெரியும், நாம் பாவம் செய்ததுனால தான் இப்படி ஒரு பாடு எனக்கு வந்திருக்குது. அவன் உணர்த்தப்பட்டான். அதனால தான் அவன் சொன்ன, ஆண்டவரே இனி என்னால இப்படியே ஜீவிக்க முடியாது, நான் இந்த வியாதியில அழிந்து போவேன்,
நான் படுத்த படிக்க நான் செத்து போவேன். ஒருவேளை யாரையாகிலும் அனுப்பி, பிதாவே என்ன இந்த வியாதியிலிருந்து காப்பாற்றும், எனக்கு சுகத்தை தாரும், நான் உம்முடைய தேவ ஆலயத்திலே காணப்பட வேண்டும், நான் உம்மை ஆராதிக்கணும், நான் நன்றி காணிக்கை உமக்கு செலுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டான். பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை இந்த பூமியிலே அனுப்பினவர். இந்த ஒரு மனுஷனுக்காக அவர் அங்கே போகிறார், அற்புதத்தை செய்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, சரீரத்திலேயும் நமக்கு பலவிதமான பாடுகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, வேதனைகள் உண்டு. ஆனாலும் இவைகளின் மத்தியிலே யாராவது எனக்கு துணை நிற்க மாட்டார்களா? ஆதரவாய் இருக்க மாட்டார்களா? அனுகூலமாய் இருக்க மாட்டார்களா? யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டார்களா? யாராவது ஒத்தாசை செய்ய மாட்டார்களா என்று ஏக்கத்தோடும் எதிர்பார்ப்போடும் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே காத்திருந்த நேரங்கள், தவித்து கொண்டிருந்த நேரங்கள் அநேகம் வந்ததே. இப்படித்தான் தனிமையில், ஆதரவற்ற நிலைமையில் தான் இன்னும் வாழப் போகிறேனா, எனக்கு என்ன சம்பவிக்குமோ என்ற எண்ணத்தோடும் ஏக்கத்தோடும் பயத்தோடும் நம்பிக்கை இழந்த நிலைமையிலே ஒவ்வொரு நாளையும் கடத்தி கொண்டிருக்கலாம். என்றாலும் இன்று இந்த நாளிலே, இந்த நேரத்திலே உங்கள் இருதயத்தை தேற்றி கொள்ளுங்கள். உங்கள் மனம் தளர்ந்து போக, ஒருபோதும் சோர்ந்து போக இடம் கொடுக்கவே செய்யாதுங்க. கவலைப்படாமல் தைரியமாயிருங்க. நீங்கள் நினைக்கிறபடி உங்களுக்கு ஒன்றும் சம்பவிக்க போவதில்லை. கர்த்தர் அப்படி உங்களுக்கு நீங்கள் வேதனைப்படும்படியாய் உங்களை உருவாக்கவில்லை, உண்டாக்கவில்லை. அவருடைய கண்கள் இரவும் பகலும் உங்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. உங்களை கைவிடவே மாட்டார். எனவே நீங்கள் அழிந்து போவதில்லை. உங்கள் முடிவை மாற்றிக்கொள்ளுங்க. ஒருவேளை ஐயோ இதுதான் என்னுடைய கடைசி நேரமோ, ஒருவேளை இப்படிப்பட்ட பாடிலே நான் அழிந்து போவேனோ, அந்த நம்பிக்கையற்ற நிலைமையை, அதனால நீங்கள் உங்கள் மனதிலே நினைத்திருக்கிற காரியங்களை ப்ளீஸ் அதை செய்யாதபடி உங்க மனசை மாற்றிக்கொள்ளுங்க. இன்னும் தைரியமா இருங்க, நம்பிக்கையா இருங்க. ஆண்டவர் நம்பிக்கையற்ற நேரத்துல தான் நம்பிக்கையை தருகிறவர். எல்லாத்தையும் இழந்து நிற்கிற நேரத்துல தான் ஆசீர்வாதத்தை தருகிறவர். அவர் அப்பொழுதுதான் தம்முடைய பொக்கிஷ சாலையை, வானத்தின் பலகணிகளை திறந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அதனால சோர்ந்து போகாதுங்க. ஒருவேளை பிசினஸ்ல லாஸ், நான் என்ன செய்ய போகிறேன்? சரீரத்துல எனக்கு சரியான பலன் இல்லை, சுகம் இல்லை. ஐயோ டாக்டர்ஸ் இப்படி சொல்லிட்டாங்க, இதுதான் என்னோட ரிப்போர்ட். கவலையே படாதுங்க. உங்களை உண்டாக்கினவர் தம்முடைய உள்ளங்கரங்களில் உங்களை வரைந்து வைத்திருக்கிறவர், அந்த கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறவர் உங்களுக்கு நம்பிக்கையற்ற நேரத்திலே நம்பிக்கையின் தெய்வம் அவர். உங்களை காப்பாற்றும்படியாய் உங்களிடத்தில் வருவார், விரைந்து வருவார், உங்களுக்கு நன்மை செய்வார், உங்கள் படுக்கையை மாற்றி போடுவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பலப்படுத்துவார், உங்களை சுகப்படுத்துவார், உங்களுக்கு நல்ல நம்பிக்கை தருவார், உங்களை காப்பாற்றுவார், உங்களை தொடர்ந்து ஆசீர்வாதமாய் இருக்க கிருபை செய்வார். வீணான தோல்வியின் எண்ணங்களுக்கு, சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்கவே செய்யாதுங்க. கர்த்தருடைய வசனத்தினாலும் வாக்குத்தத்தத்தினாலும் உங்கள் இருதயத்தை திடப்படுத்தி கொள்ளுங்க. ஆண்டவரே என்று எப்பொழுதும் கூப்பிடுங்க. ஆண்டவரே யாரையாகிலும் அனுப்பி எனக்கு உதவி செய்யும். இயேசுவே இந்த பூமியிலே ஒரே மனுஷனுக்காக, ஒரே ஒரு மனுஷனுக்காக நீர் அங்கே போய் அவனை சுகமாக்கினீரே, என்னையும் சுகமாக்க வல்லவர், என்னையும் ஆசீர்வதிக்க வல்லவர், என் ஆயுசு நாட்களை நீட்டி கொடுக்க வல்லவர், எனக்கு அற்புதத்தை செய்ய நீர் வல்லவர். ஆண்டவரை என்னை நினைத்தருளும் என்று கேளுங்க. ஏசாயா 55:8-9 நமக்கு நன்றாக தெரிந்த வசனங்கள். ஏசாயா 55:8-9, ஐசாயா சாப்டர் 55 verse 8 and 9. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, நான் நினைத்திருக்கிற நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உனக்குன்னு ஒரு பாதையை நீ நினைச்சு இதுலதான் இங்கதான் முடிய போகுது, அது என்னுடைய வழி அல்ல, அது என்னுடைய நினைவும் அல்ல, எண்ணமும் அல்ல, அது நான் உனக்கு வைத்திருக்கிற பாதையும் அல்ல. நான் வைத்திருக்கிறதோ, 9ஆம் வசனம், பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ. பூமி வானத்தை தொட முடியுமா? அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது.
என்னுடைய நினைவுகள் உயர்ந்தவைகள், உன் புத்திக்கு எட்டாதது, உன் சிந்தனைக்கு எட்டாதது, உனக்கு புரியாதது, உன்னால் ஆராய்ந்து பார்த்தாலும் உனக்கு அது தெரியாத நினைவு, அவ்வளவு உயர்ந்த நினைவுகளை நான் உனக்கு வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார. கர்த்தரை நம்புவோம், அவருடைய வசனத்தை நம்புவோம், அவருடைய வார்த்தையை நம்புவோம், ஆண்டவரிடத்துல கேட்போம், ஜெபிப்போம். ஆண்டவரே, என்னையும் ஆசீர்வதியும், என்னையும் காப்பாற்றும், என்னையும் ரட்சியும், எனக்கும் நல்ல சுகத்தை பலனை தாரும், நான் வாழ்ந்திருக்கும்படி சுகித்திருக்கும்படி ஐஸ்வர்யம் கனம் மகிமையை தாரும், எனக்கு வாக்குத்தத்தம் பண்ண நன்மைகளை தந்து என்னோடு இரும், என்னை கைவிடாதிரு என்று கேட்போம். நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவன் உள்ள தேவன் மேல் நம்முடைய முழு நம்பிக்கையும் வைப்போம். நாம் ஆராதிக்கிற இயேசு நம்மையும் விசாரிக்கிறவர், அவர் நமக்காய் பரிதபிக்கிறவர். 1 பேதுரு 5:7 சொல்லப்பட்டுள்ளது. 1 பேதுரு 5:7 அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் உங்கள் இருதயத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்னா சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் விசாரிக்கிறவர், அவர் உனக்கு நன்மை செய்கிறவர், அவர் உனக்கு இறங்குகிறவர், அவர் ஆசீர்வதிக்கிறவர். அதுல சொல்லப்பட்டுள்ளது பாருங்க, உங்கள் கவலையே என்று சொல்லவில்லை, உங்கள் கவலைகளை எல்லாம் யாருக்கும் தெரியாம, யாரிடத்திலையும் சொல்ல முடியாம, இருதயத்தின் ஓரத்துல, இருதயத்தின் அந்தரங்கத்துல வைத்து யாருக்கும் தெரியாம கண்ணீர் விடுகிறோம் பாருங்க, யாருக்கும் தெரியாம கலங்குகிறோம் பாருங்க, யாருக்கும் தெரியாம தவிக்கிறோமே, துடிக்கிறோமே, வேதனைப்படுகிறோமே, அங்கலாய்க்கிறோமே. அத கூட என்ன சொல்லி இருக்கிறாரு, நம்ம தனிமையில வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற கவலைகளை எல்லாம், அப்படிப்பட்ட மன பாரங்களையும் கூட கொண்டு போய் இயேசு மேல வைத்து விடுங்க, இயேசு மேல வைத்து விடுங்க. அதை நம்ம சுமக்க சொல்லல, அப்படி இருதயத்துக்குள்ள மறைத்து வைக்க சொல்லல. அவர் சொல்லி இருக்கார், எதுவா இருந்தாலும், அது எப்பேற்பட்டதா இருந்த, சிறிதோ பெரிதோ, எல்லாவற்றையும் என் மேல வைத்து விடுங்கள். நான் உன்னை விசாரிக்கிற கர்த்தர், நான் மனுஷன் அல்ல, நான் பொய்யுரையாத தேவன், நான் சத்தியவரனாகிய கர்த்தர், நான் உன்னை கைவிடாதவர், உன்னோடு கூட இருக்கிறவர், உனக்கை பரிதபிக்கிறவர். உன்னுடைய கவலை எதுவா இருந்தாலும் யார்கிட்டையும் சொல்ல முடியலையா, நீ என்கிட்ட சொல்லலாம். நீ சுமக்கிறத நீ சுமக்காத, நான் சிலுவையை தோளில் சுமந்த கர்த்தர், நான் உன்னை சுமந்து கொண்டிருக்கிறவர். உன்னுடைய இருதயத்தில் இருக்கிறத எடுத்து நீ என்கிட்ட கொடுத்துரு, நீ சமாதானமா இருக்க, சந்தோஷமா இருக்க நீ பழகிக்கொள். அவைகளை எல்லாம் உங்களை விசாரிக்கிற, உங்களை நேசிக்கிற, உங்களை காப்பாற்றுகிற, உங்களை அழிவுக்கு தப்புவிக்கிற, உங்களை விடுவிக்கிற, உங்களுக்கு எல்லா நேரத்திலும் எப்பொழுதும் ஆதரவும் அனுகூலமா இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேல வைத்து விடுங்க. நான் ஒண்ணு சொல்லுகிறேன், அதை திரும்ப எடுக்க முயற்சிக்காதீங்க. ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா சொல்லுங்க, ஆண்டவரே, இது என்னால சுமக்க முடியாத பாரமா இருக்குதாப்பா, ஒருவேளை பாவம் மற்றவர்கள் செய்த அக்கிரமத்து அதனால வேதனைப்பட்டு இருந்தா கூட சொல்லுங்க, ஆண்டவரே, நான் அவங்கள மனசார மன்னிக்கிறேன் அப்பா, இதை உங்களுடைய ரத்தத்தினால மூடி போடுவோம்ப்பா, இதை சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டுருவோம்ப்பா, இதை நான் திரும்ப நினைக்க விடாதையும், இதை நான் திரும்ப எடுக்க விடாதையும். ஏன்னா அவர் சொல்லி இருக்காரு பாருங்க, நம்ம திரும்ப எடுத்துட்டோம்னா அதிலும் கேடான வேதனையை நாம் சுமக்க நேரிடும் சொல்றாருல. இனி நீ பாவம் செய்யாத. செய்ததை கூட நாம் உணர்த்தப்படும் போது அவர்கிட்ட கொடுத்துட்டோம்னா, இயேசு கிட்ட கொடுத்துட்டோம்னா நாம் நிம்மதியா இருக்கலாம், நாம் மன மகிழ்ச்சியோட இருக்கலாம், சந்தோஷத்தோடு இருக்கலாம். நாம் ஆச்சரியப்படும் விதத்தில் நல்ல நாட்களை, நீடித்த நாட்களை கர்த்தர் நமக்கு தந்து நம்மளை திருப்தியாக்கி நம்மை ஆசீர்வதிப்பார், தம்முடைய ரட்சிப்பை நமக்கு காண்பிப்பார். நாம் ஆசீர்வாதமாய் இருப்போம், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். தேவ பக்தனாகிய யோபு சொல்லுகிறார், யோபு 36:5-7 வசனங்களில், ஜோப் chapter 36 verse 5 and 7, யோபு சொல்லுகிறார், இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், அவர் ஒருவரையும் புறக்கணியார், மன உருக்கத்திலும் அவர் மகத்துவம் உள்ளவர். எவ்வளவு அழகாக சொல்லுகிறார் பாருங்க. இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், அவர் ஒருவரையும் புறக்கணியார். அவர் சொல்லிக்க, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை, அவர் ஒருவரையும் புறக்கணியார், மனது உருக்கத்திலும் நம்முடைய ஆண்டவர் மகத்துவம் உள்ளவர். 7வது வசனம், அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல் அவர்களை ராஜாக்களோட கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில்,
எட்டாத உயரத்துல, உயர்ந்த ஸ்தலத்துல என்றைக்கும் உட்கார்ந்திருக்க செய்கிறவர். ஏதோ கொஞ்சம் வருஷம் அல்ல, கொஞ்சம் நாட்கள் அல்ல, மாதங்கள் அல்ல, அவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெர்மனன்ட் பிளெஸிங்ஸ். சத்ருவானவன் எப்பொழுதுமே நமக்கு விரோதமாய் நிற்பான். நம்ம ஆசீர்வாதமாய் இருக்கிறது, நம்ம தேவனுக்கு முன்பாய் ஆசீர்வாதமும் அலங்காரமாய் இருக்கிறது அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவன் அசுத்தமான துன்மார்க்க அருவருப்பானவர்களை ஏவி விடுவான். ஏன்னா அதுகளுக்கு இருதயத்துல அந்த அருவருப்பு குடி இருக்கும். ஸோ அந்த அருவருப்பானதுகள் என்ன செய்யும்னா நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய், தேவன் நமக்கு தந்த ஆசீர்வாதங்களுக்கு விரோதமாய் அதுகள் அந்த அருவருப்பான கிரியைகளை செய்து நம்மை வேதனைப்படுத்த நினைக்கும். நம்முடைய ஆசீர்வாதங்களை நம்ம விட்டு எடுத்து போட நினைக்கும். கொஞ்சம் சிந்தித்து பாருங்க, தேவன் நமக்கு தந்த ஆசீர்வாதம், அதனால தான் நம்ம என்ன செய்ய முடியும், நல்லா சாப்பிட முடியும், நம்முடைய குடும்பத்தை காப்பாற்ற முடியும், நம்ம காப்பாற்ற முடியும். நமக்கு வேண்டியவைகளை நாம் ஆண்டவர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தினால் தான் நம்முடைய தேவைகளை சந்திக்க முடியும். இந்த அருவருப்பான, இந்த அசுத்த, இந்த துன்மார்க்கன் நமக்கு விரோதமாய் எழும்பி அசுத்த கிரியைகளை, சூனிய கிரியைகளை, மந்திர கிரியைகளை, வில்லி சூனிய கிரியைகளை ஏவி விட்டு நம்மை வேதனைப்படுத்தும் போது, நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு விரோதமாய் செயல்படும் போது கர்த்தர் சும்மா இருப்பாரா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சந்தோஷமா ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அழணுமா, இருதயத்தை அவர் சமூகத்துல ஊற்றி விடுங்க, அழுதுருங்க, அழ வேண்டிய நேரத்துல அழுதுருங்க, நன்றா அழுதுருங்க. ஒரு நாள் என் மகள் கிரேஸ், அவ எப்பவுமே சந்தோஷத்தோடு தான் போன் எடுப்பேன். ஏன்னா யாரும் பிள்ளைகள் வருத்தப்படுகிறத எனக்கு தெரியக்கூடாதுன்னு உள்ள இதுல ஒரு நாள் பார்த்து அவளுடைய சத்தம் வித்தியாசமா இருந்தது. நான் கேட்டேன், மகளே, ஆர் யூ ஓகே என்று. மை மம்மி said I can cry to the Lord. அவ்வளவுதான். I can speak to the Lord. When I pray I can cry. அதோட நான் நிறுத்திட்டேன். அப்ப பாருங்க, நான் சொல்லி இருக்கிறேன் பிள்ளைகள்கிட்ட, இருதயத்துல எந்த ஒரு காரியத்தையும் வைக்க கூடாது. எதுவானாலும் அந்த தேவ சமூகத்தில் ஆண்டவர்கிட்ட சொல்லு, ஆண்டவர் இது என்னால தாங்க முடியல, இந்த அநீதிய, அக்கிரமத்தை, இந்த துன்மார்க்க செயலை, இந்த பொல்லாத பிசாசின் கிரியை, இந்த பொல்லாத மனுஷர்கள் எனக்கு விரோதமாய் செய்கிற கிரியைகளை என்னால தாங்க முடியல, வேற யார்கிட்ட போய் சொல்ல முடியும் இல்ல. சோ அப்படியே போய் ஆண்டவர் சமூகத்தில் நின்று நீங்களும் அதையே செய்யுங்க. நல்ல அழணுமா, இருதயத்தில் இருக்கிற வேதனை எல்லாம் அவர்கிட்ட அழுது அவருடைய சமூகத்தில் ஊற்றி விடுங்க. அதுக்கு பிறகு அதை எடுக்காதுங்க, அதை சொல்லுங்க, உம்மிடத்துல கொடுத்துட்டேன் ஆண்டவரே, இனி நான் இதை எடுக்க மாட்டேன், இதை நீர் சுமந்து கொள்ளும், இதை நீர் பார்த்து கொள்ளும், அவர் பார்த்து கொள்வார். நம்முடைய கண்ணீர் எல்லாம் அவர் சொல்லி இருக்கிறார், உன் கண்ணீரை என் துருத்தியில் வைத்திருக்கிறேன், நீ விடுகிற கண்ணீர் என் துருத்தியில இருக்கு, அது என் இருதயத்தை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சும்மாவே இருக்க மாட்டார், அது அவருடைய இருதயத்தை உருக வைக்கும், அது அவரை கண்ணீர் விட வைக்கும். ஏன்னா அவர் நம்முடைய தேவன், நாம் கண்ணீர் விடும்போது அவரும் கண்ணீர் விடுவார். நீர் எனக்கு சொல்லி இருக்கிறீர், உம்முடைய கண்களை நீர் என்னை விட்டு விலக்காம என்னை ராஜாக்களோட கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்திலே என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறீர் என்று. I will exalt your name. நீர் எனக்கு தந்திருக்கிற ஐஸ்வர்யத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன், கனத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன், எனக்கு ஒரு நன்மை குறைபடாம காப்பேன்னு சொன்னீர். நீர் அதை தந்து ஆசீர்வதியும். இந்த வசனத்தை ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க. அவர் தம்முடைய கண்களை நம்ம விட்டு விலக்கவே மாட்டார். கர்த்தருடைய கண்கள் நம்மை தொடுகிறவன் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கண்களை தொடுகிறான். அவருக்கு கண்ணை யாராவது தொட்டு கலக்க முடியுமா? அவர் யார்? ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. அவருடைய ரத்தத்தினால தான், இயேசு சிந்தின பரிசுத்த ரத்தத்தினால எத்தனை மேன்மையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய ரத்த கோட்டை 24/7 நம்மை மூடிக்கொண்டிருக்கிறது. நம்ம யாராவது தொட முடியுமா? நம்ம கண்ணை தொட முடியுமா? நம்ம கண்ணீரை கலங்க வைக்க முடியுமா? அந்த கண்ணீர் எல்லாம், கண்ணிலிருந்து வருகிற ஒரு சொட்டு கண்ணீர் கூட அவருக்கு துருத்தியில he has numbered them. அவர் நம்பர் பண்ணி வைத்திருக்கிறார். தேவ தூதன் அல்ல, மனுஷன் அல்ல, என் தேவாதி தேவன் அந்த கண்ணீரையும் தம்முடைய துருத்தியில அளந்து வைத்திருக்கிறார். அதுக்கு நம்பர் போட்டு வைத்திருக்கிறார், அதை எண்ணி வைத்திருக்கிறார். யாருக்கும் தீங்கு செய்யாதுங்க. நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும், மற்றவங்க ஆசீர்வாதமா இருக்கணும். ப்ளீஸ் டோன்ட் interfere in anybody's blessing.
நீ கர்த்தருக்கு நன்றியை செலுத்தி உன்னுடைய ஆசீர்வாதத்துல நீ பெருகு, நீ நல்லாயிரு. ஆனா மற்றவங்களுக்கு தீங்கு மாத்திரம் செய்யாதுங்க. முடிந்த அளவு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இது என்னால தாங்க முடியலப்பா. அந்த கண்ணீரை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, வேதனை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, புலம்பல ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. அவர் உங்களுக்கு சமாதானத்தை தருவார். உங்க ஆசீர்வாதத்தை யாரும் கை வைக்க விடவே மாட்டார். உங்களை கடைசி பரியந்தம் காப்பார். நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் நம்முடைய கண்களை ஏறெடுப்போம். வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தர் சர்வ வல்லவரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும். அவர் நமக்கு ஒரு நன்மை குறைபடாமல் நம்மை நடத்தி வருகிறார். நன்றி உள்ள இருதயத்தோட இருப்போம். தேவன் மகத்துவம் உள்ளவர். அவர் ஒருவரை புறக்கணியார். மன உருக்கத்திலும் அவரே மகத்துவம் உள்ளவர். வாக்குத்தத்தம், இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலமும் என் கீதமும் ஆனவர். அவரே எனக்கு ரட்சிப்பும் ஆனவர். அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி அவர் என்னோடு இருப்பார். என்னை விட்டு விலகவும் மாட்டார், என்னை கைவிடவும் மாட்டார் என்ற நம்பிக்கையோடு இருங்க. இந்த அக்டோபர் மாத வாக்குத்தத்தத்தை ஒவ்வொரு நாளும் இருதயத்தில் வைத்து ஜெபிங்க. உபாகமம் 4:31, உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவே மாட்டார். உலகம் கைவிடும், மனுஷர் கைவிடுவாங்க, சொந்த குடும்பம் கைவிடும், நம்முடைய சகோதர சகோதரிகள் கைவிடுவார்கள். ஏன்னா கைவிட்டு தான் ஆகணும். அப்பதான் ஆண்டவருக்கு அன்பை ருசிக்க முடியும், அவருக்கு உதவியை பெற்றுக்கொள்ள முடியும், அவருடைய மார்பில சாய்ந்திருக்க முடியும். இந்த பூமியில் அவருடைய மார்பில சாய்ந்திருந்தா தான் பரலோகத்திலும் அவருடைய மார்பில சாய்ந்திருக்க முடியும். அதனால கவலைப்படாதுங்க. அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். எந்த சூழ்நிலையிலும் நீ அழிந்து போவதில்லை. ஒரு நன்மை உனக்கு குறைவுபடுவதும் இல்லை. நம்மை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. அவர் நமக்கு எப்பொழுதும் வலப்பக்கத்தில் நிழலாயிருப்பார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கை மறக்கவும் மாட்டார். ஆண்டவர் நம்மோடு புதிய உடன்படிக்கை பண்ணி இருக்கிறாரு. தம்முடைய ரத்தத்தினால கழுவி, நான் உனக்கு தேவன், நீ என் பிள்ளைன்னு சொல்லி இருக்கிறாரு. நம்ம கைவிடுவாரா? நம்மை விட்டு விலகுவாரா? ஏன் கவலைப்படுகிறோம்? இன்றைக்கு நம்பிக்கையற்ற சூழ்நிலையில இருக்கலாம், ஒன்றுமில்லாத நிலைமையில இருக்கலாம், அடுத்தது நான் என்ன செய்ய போகிறேன் என்ற நிலைமையில இருக்கலாம். உங்களுக்காய் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த வானத்திலும் பூமியிலும் சர்வ வல்லமையும் சர்வ அதிகாரம் உள்ள ஆண்டவர் உங்களுக்காய் எழுந்திருப்பார். உங்களுக்காய் பரிந்து பேசுவார், உங்களுக்காய் எல்லாவற்றையும் செய்வார். வானத்தை, வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்க்கவே செய்யாதுங்க. உங்களால் எழும்ப முடியல, இயேசுவே உம்முடைய தழும்புகளை என்னை குணமாக்கும், நான் குணமானேன் என்று சொல்லுங்க. இயேசுவை பாருங்க. கல்வாரி சிலுவையில இயேசு நமக்காய் சிந்தின இரத்தத்தை பாருங்க. ஒவ்வொரு சொட்டு இரத்தமும் விழுந்ததே இந்த பூமியில யாருக்காக? எனக்காக, உங்களுக்காக, நமக்காக, நம்மை காப்பாற்றப்படும்படியாய். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னாரே, அந்த இரத்தம் பூமியிலேயே விழுந்தது, நம் மேல விழுந்தது, நம் ஒவ்வொருவர் மேலேயும் விழுந்தது. அதுதான் நமக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, விசுவாசத்தோடு நாமும் ஜெபிப்போம், நாமும் கேட்போம். நம்முடைய வெகு கால பாடுகளுக்கு, உபத்திரவங்களுக்கு, பிரச்சனைகளுக்கு, வியாதி, பலவீனம், சுகவீனத்திலிருந்து ஒரு பரிகாரம் கிடைக்க, ஜெயம் கிடைக்க, ஒரு அற்புதம் நடக்க, ஒரு ஆசீர்வாதம் நடக்க நாமும் கேட்போம், நாமும் ஜெபிப்போம். Can we all stand up? Let us pray. நாம் ஜெபிப்போம். உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கை மறக்கவும் மாட்டார் என்ற வசனத்தின்படி எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் மேல் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நாங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் நீர் எங்களை தேடி வந்து ரட்சிக்கிற தேவன். நீர் எங்களை விட்டு விலகவும் மாட்டீர், எங்களை கைவிடவும் மாட்டீர், எங்களை அழிக்கவும் மாட்டீர். எங்கள் பலவீனத்தில் நாங்கள் அழிந்து போக விடவும் மாட்டீர். நீர் பண்ணின உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டீர். தகப்பனே, இந்த நாளிலும் தாங்கள் சந்தித்து வருகிறதான சூழ்நிலைகளினாலே
மனம் சோர்ந்து போய் பலன் இழந்து போய் இவ்வளவுதான், இதற்கு மேலும் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று நினைத்து கவலையோடு இருக்கிற, நம்பிக்கை அற்றிருக்கிற நிலைமையில் காணப்படுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம். முடியாது என்றிருக்கிற காரியங்களை ஜெய கிறிஸ்து நீர் ஜெயத்தோடு முடித்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பலனற்று போயிருக்கிற சரீரத்திலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே புது பலன் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்மையான காரியங்கள் இப்போது செயல்பட முடியாமல் உயிரற்றிருக்கிற காரியங்களிலே உம்முடைய உயிர் தழுந்த வல்லமையின் ஆவி பலமாய் இறங்கி உயிர்ப்பிக்கப்பட, உயிர் அடைய செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உன்னதத்திலிருந்து தேவ வல்லமையின் ஆவி, புதுப்பிக்கும் ஆவி, புதிய காரியங்களை செய்யும் ஆவி உமக்கு காத்திருக்கிற ஒவ்வொருவர் மீதும் ஊற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். 38 வருஷங்களாய் வியாதி கொண்டிருந்தவனை பார்த்து நீ எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னீரே. உடனே அந்த மனுஷன் சொஸ்தமானானே, தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனானே. இன்னும் சுகவீனம், பலவீனத்தினால், பாடுகள், பிரச்சனைகளினால் முடங்கி கிடக்கிற, பிரகாசத்தை இழந்து கிடக்கிற, நம்பிக்கை இழந்து கிடக்கிற, முடிவுக்கே வந்து விட்டேன் என்று கிடக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் எழுந்து நடக்க பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, நாங்கள் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு உற்சாக ஆவி, ஒரு பலமுள்ள ஆவி, ஒரு வல்லமையின் ஆவி, விடுதலையின் ஆவி, புதுப்பிக்கும் ஆவி உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் இறங்கி கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இப்பொழுதே உம்மை நோக்கி கூப்பிடுகிற இந்த வேளையிலே ஒரு அற்புத சுகத்தை, ஒரு அற்புத விடுதலையை, ஒரு அற்புத மாற்றத்தை, ஒரு ஆச்சரியம் அற்புதமான காரியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஆராதிக்கிற இயேசு நீர் ஜீவன் உள்ளவர். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி மரணத்தை வென்று உயிர் தெழுந்தவர், ஜெயித்தெழுந்தவர். உம்மை நம்பி இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரியத்திலும் ஜெயத்தை தந்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நீரே வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் சர்வ வல்லமையும் உள்ளவர். தடைகளை நீக்கி போட்டவர், வெண்கல கதவுகளை உடைத்து போட்டவர், இருப்பு தாழ்பால்களை முறித்தவர், எங்களுக்காய் வாசல்களை திறந்து வைத்திருக்கிறவர். ஆண்டவரே, ஆச்சரியமான வாசல்களை திறந்து வைத்திருக்கிறவரே, எங்களுடைய கண்கள் காண, எங்களுடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, திருச்சபையிலே, ஊழியத்திலே அற்புதம் நடக்க நீர் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் எங்கள் மேல் மனது உருகி ஏதாயிலும் ஒரு அற்புதத்தை எங்களுக்கு செய்து பதில் தந்து உம்முடைய நாமத்தை மகிமை படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஒரு வருஷத்தின் கடைசி நாட்களுக்குள்ளே கடந்து வந்திருக்கிறோம். வரும் நாட்கள் எங்களுக்கு பண்டிகை நாட்கள். நாங்கள் குடும்பமாய் உம்முடைய சமூகத்திலே சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு காணப்பட வேண்டிய நல்ல நாட்கள். தேவ சபையிலே, தேவ சந்நிதி முன் வந்து நின்று நீர் செய்த நன்மைகளை நினைத்து உமக்கு நன்றி சொல்லி நன்றி உள்ள இருதயத்தோடு உம்மை தொழுது கொள்ள வேண்டிய நாட்கள். இந்த நாட்களிலே எந்த தீங்கும் எங்களை அணுகாமல் நீர் எங்களை காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த கிருபையின் நாட்களிலே சுகம், பலன், நல்ல ஆசீர்வாதங்கள், நன்மைகள், வாய்ப்புகள், வசதிகள் இருக்கும் போது இந்த கிருபையின் வாசல் அடைபடும் முன்னே நன்றியோடு ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் அனைவரும் உம்முடைய சமூகத்திலே வந்து நின்று உம்மை ஆராதிக்க நீர் ஒரு விசை மனம் இறங்கி கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா துதியையும் ஸ்தோத்திரத்தையும் கனத்தையும் மகிமையும் உமக்கு செலுத்தி நீர் செய்த நன்மைகளை நினைத்தருள கிருபை தாரும். எங்களுடைய விருப்பத்தின்படி அல்ல ஆண்டவரே. உபாகமம் 4:40 நீர் எழுதி கொடுத்திருக்கிறபடியே, உம்முடைய வசனத்தின்படியே நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாயிருக்கும்படிக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு என்றைக்கும் கொடுக்கிற தேசத்திலே நீ நீடித்த நாளாய் இருக்கும்படிக்கும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கைக்கொள்ள கடவாய் என்றீரே. அப்படியே உம்முடைய கட்டளைகளை, உம்முடைய கற்பனைகளை
கைக்கொள்ள காத்து நடக்க ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இன்றைக்கும் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறதான ஒவ்வொருவரையும் இயேசுவே நீர் பெயர் பெயராய் குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்ற வசனத்தின்படி ஒவ்வொருவருடைய இருதயத்தின் வேண்டுதல்களையும் கர்த்தர் அருள் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். வரும் நாட்களை ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய வருகை பரியந்தம் எங்களை காத்துக்கொள்ளும். நீர் கூடவே இரும். மகிமையான காரியங்களை, எங்கள் புத்திக்கு எட்டாத பெரிய காரியங்களை செய்து எங்கள் இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். அப்பா நீரே கூட இரும் அப்பா. ஆண்டவரே உம்மை நம்பிதான் நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு ஆண்டவரே நம்பிக்கையற்ற சூழ்நிலையில ஒருவேளை இன்றைக்கு அநேகர் இருக்கலாம். ஆண்டவரே ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்து ஆசீர்வதியும் அப்பா. எங்களுக்கு நன்மை செய்யும் அப்பா. நீர் எங்களுக்கு நன்மை செய்கிற இயேசு அப்பா. ஆண்டவரே நீர் எங்களை நேசிக்கிறவர் அப்பா. ஆண்டவரே உம்முடைய அன்பின் கரங்களுக்குள்ளே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய செட்டைகளின் நிழலுக்குள்ளே ஒவ்வொருவரை மூடி மறைத்து வைத்து பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவரே புதிய மாதத்திலே நன்றியுள்ள இருதயத்தோடு உம்முடைய சமூகத்துக்கு முன்பாய் வந்து நிற்க, தொடர்ந்து உம்மை ஆராதிக்க, உம்மை விட்டு விலகாதபடி காத்து கொள்ளும் அப்பா. ஆண்டவரே வரப்போகிற நாட்கள் கொடிய நாட்கள், உலகத்தின் கடைசி பரியந்தம் கடைசி நாட்களுக்குள்ள வந்து நிற்கிறோம் அப்பா. ஆண்டவரே எந்த தீங்கினாலே எந்த குடும்பமும் பாதிக்கப்படாதபடி, எந்த நாசம் மோசங்கள் யாரையும் தொடாதபடி உம்மை ஆராதிக்கிற, உம்முடைய சமூகத்தில் நின்று ஜெபிக்கிற, ஆண்டவரே உம்முடைய சத்திய வசனத்துக்கு செவி கொடுத்து நடக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் காத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும் கூட இரு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். மிஷன் ஃபீல்டு ஊழியங்களை, அங்குள்ள எல்லா காரியங்களையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும் அப்பா. ஆண்டவரே அது சமாதான நகரம், சமாதான கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடம், அது பரிசுத்த ஸ்தலம், உம்முடைய பாத பீடம், உம்முடைய பெர்ஃபெக்ட் சித்தம் அந்த இடத்துல வெளிப்படட்டும் கர்த்தாவே. நல்ல செய்திகளை கேட்க கிருபை தாரும். அநேகர் வந்து கல்வாரி சிலுவை நண்டையிலே வந்து இயேசுவே என்று உம்மை கூப்பிட, அப்பா பிதாவே என்று கூப்பிட, உம்மை தொழுது கொள்ள கிருபை தாரும். ஆண்டவரே கடைசி பரியந்தம் காக்கிற உம்முடைய கருத்துல ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளும், பொறுப்படுத்திக்கொள்ளும் கூட இரும். இந்த தேவன் இன்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நீர் எங்களுடைய தேவன். உம்முடைய வருகை பரிந்த நீர் எங்களை காத்துக்கொள்ளும் அப்பா. ஆண்டவரே பொறுப்படுத்திக் கொள்ளும், பெரிய காரியங்களை செய்யும் கூட இரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இருதயத்தின் மீது கருத்தை வைத்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் நீ மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆசீர்வாதத்தை சுமந்து செல்லுங்க. கர்த்தர் நல்லவர், கைவிடவே மாட்டார். ஆமேன்.